ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் அல்ல. திருத்துறைப்பூண்டியில் எடப்பாடி பழனிசாமி முழக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருத்துறைப்பூண்டியில் பிரச்சார பேருந்தில் நின்றபடி திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் முன் எழுச்சி மிகு உரையொன்றை நிகழ்த்தினார். எப்போது பார்த்தாலும் கூட்டணி என்று கூட்டணியை மட்டுமே நம்பியிருக்கும் ஸ்டாலின் அவர்களே இங்கே எழுச்சி பெற்று கடல் போல் மக்கள் காட்சியளிக்கிறார்கள். மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி, இதுவே வெற்றிக்கு அறிகுறி என்று கூறி தனது பேச்சை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவரது உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இருப்பதாக அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கிறார். கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதை எத்தனை முறைதான் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள்? அப்படியே சொன்னாலும் பொய்யை பொருந்த சொல்ல வேண்டும். என் சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடக்கவில்லை என ஆவேசமாக மறுப்பு தெரிவித்தார். மேலும் அமைச்சர் KN நேருவை நோக்கி, நேரு அவர்களே, சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் போது பாதியில் எழுந்து சென்றீர்கள். உங்கள் குடும்பத்தில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. உங்கள் தம்பி வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, உங்கள் மகன் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததா இல்லையா? இவ்வளவு அழுக்கை வைத்துக் கொண்டு எங்களை விமர்சனம் செய்ய என்ன அருகதை இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி. நான் சொந்த காலில் நின்று உழைத்து கட்சி தொண்டர்கள் ஆதரவு பெற்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் எந்த அளவுக்கு உழைத்து இருப்பேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். யாருடைய சிபாரிசு மூலமும் வரவில்லை. உங்களைப் போல் தந்தையின் அடையாளத்தை வைத்து முதலமைச்சர் ஆகவில்லை, கட்சி தலைவர் ஆகவில்லை என்று தனது அரசியல் பயணத்தை விளக்கினார். யாருடன் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம், அது எங்கள் விருப்பம். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது. பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பார்கள் என்று எதிர்க்கட்சியினர் கேட்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும், இல்லை என்றால் இல்லை. எதை பற்றியும் கவலை இல்லை என அதிமுகவின் உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்தார். உங்களைப் போல் வாரிசுக்காக ஆட்சிக்கு வர நினைக்கவில்லை. மக்கள் விருப்பத்திற்காக மட்டுமே ஆட்சிக்கு வர நினைக்கிறோம். திமுகவை அகற்ற வேண்டும் என்ற கொள்கையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணையணும், அதுதான் எங்கள் நிலைப்பாடு. திமுகவை அகற்ற வேண்டும் என்று பாஜகவும் கருதுகிறது. அதே நிலைப்பாட்டோடு தான் பாஜக எங்களுடன் கூட்டணி வைத்துள்ளது. இன்னும் சில கட்சிகள் எங்களுடன் இணைய உள்ளன. சரியான நேரத்தில் வரும், அப்போது உங்களுக்கு மரண அடி கொடுப்போம் என்று திமுகவுக்கு சவால் விடுத்தார். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் கனவு. ஆனால் நிஜத்தில் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். எங்க கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். இதை மடைமாற்றம் செய்து மக்களை குழப்பி ஆட்சிக்கு வரணும்னு நிற்கிறார் ஸ்டாலின். பொய் பேசுவதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் என்று தனது உரையை முடித்தார் எடப்பாடி பழனிசாமி.